friends. If you love technology, be sure to subscribe, click the bell icon, and select all to stay updated with our latest content. Don't forget to like and share our videos. Thanks for tuning in. And let's get started with today's video. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் ஃபார் விஐ யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டாக்பேக்கில் இருக்கிற ஒரு செட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த செட்டிங்கை பண்ணுற மூலிமா ஈஸியாக நீங்கள் டைப்பிங்கை ஃபாஸ்ட்டாக பண்ணிக்க முடியும். அதாவது நாம் பிளைண்ட்ஸ் டைப்பிங் பண்ணுறதோட சைட்டட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவாங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக காட்டியிருக்கு. எல்லோரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பிகினிங் டு எண்ட் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் என்கிற பட்டனை கிளிக் பண்ணி அதில் வர ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற எல்லா டாக்பேக் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதே மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டாக்பேக் ப்ளேலிஸ்ட்டை கொடுத்துருப்போம். அந்த ப்ளேலிஸ்ட்டை விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி நாங்கள் நிறைய டாக்பேக் ட்ரிக்ஸு அப்டேட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அது விசிட் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா உங்கள் ஃபோனில் டாக்பேக் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்துட்டு என்னோடய ஃபோனில் டாக்பேக் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டாக்பேக் செட்டிங் ஓப்பன் பண்ணிட்டேன். அடுத்து அட்வான்ஸ் செட்டிங்னு இருக்குது. ஓகேங்களா, இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைப்பிங் அண்ட் கீபோர்ட் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு அடுத்து டைப்பிங் ப்ரெஃபரன்சஸ்ன்னு இருக்கா, இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டைப்பிங் ப்ரெஃபரன்சஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் கீபோர்டில் எந்த கீ மேலே கை வச்சாலும் நீங்கள் டபுள் டேப் பண்ணால் தான் அந்த லெட்டர்ஸ் டைப் ஆகும். இப்போ ஏ டைப் பண்ணணும் அப்படின்னாக்கா ஏ மேலே கை வச்சு அப்போ நீங்கள் டபுள் டேப் பண்ணணும், அப்போ தான் ஏன்றது டைப் ஆகும். இதே வாய்ஸ் இன்புட் பட்டன் மேலே கை வச்சு டபுள் டேப் பண்ணிங்கனாக்கா வாய்ஸ் இன்புட் ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா, இது ரெண்டாவது ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னாக்கா, இந்த ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் லெட்டர்ஸ் கீ மட்டும் இந்த ABCDFG இந்த லெட்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு சிங்கிள் டேப்பில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அதாவது 1 2 3 4 5 அப்புறமே ABCD இந்த மாதிரி காமா ஸ்பேஸ் டாட் இதெல்லாமே சிங்கிள் டேப்பில் ஒர்க் ஆகும். அதே நியூ லைன் சிம்பிள்ஸ் மோர் சிம்பிள்ஸ் அப்புறமா யூஸ் வாய்ஸ் டைப்பிங் அதாவது வாய்ஸ் இன்புட் பட்டனு செட்டிங்ஸு ட்ரான்ஸ்லேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, பாட்டம் அப்புறமா டாப்பில் இருக்கும் இல்லையா, அந்த எலிமெண்ட்டெல்லாம் உங்களுக்கு டபுள் டேப்பில் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் உங்களுக்கு லெட்டர்ஸ்க்கு மட்டும் சிங்கிள் டேப்பில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மூணாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் எதுக்காகனாக்கா, நீங்கள் இந்த மூணாவது ஆப்ஷன் டிக் பண்ணுறப்ப நீங்கள் எந்த கீ மேலே கை வச்சாலும் டைப் ஆகிற மாதிரி. ஓகேங்களா, டைரெக்டாக டைப் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஏ மேலே கை வச்சிங்கனாக்கா ஏ டைப் ஆகும். அதே பி மேலே கை வச்சிங்கனாக்கா பி டைப் ஆகும். அதே வாய்ஸ் இன்புட் பட்டன் மேலே கை வச்சிங்கன்னா வாய்ஸ் இன்புட் பட்டன் ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம் என்னன்றது. இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு டைப் பண்ணி பார்ப்போம் டபுள் டேப்பில் ஒர்க் ஆகுதா இல்லையான்றது. MCD, end of field, WhatsApp. Thursday, you send attach MCD. நான் வந்துட்டு டைப் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, இப்போது நான் பாருங்கள் கேபிட்டல் ஏ இருந்துச்சு, ஆனால் அது டைப் ஆகலை. இப்போ நான் டபுள் டேப் பண்ணுறேன், டைப் ஆச்சா. இப்போ பி மேலே கை வைக்கிறேன், பி மேலே கை வச்சேன், டைப் ஆகலை. இப்போ டபுள் டேப் பண்ணணும். அதே சி மேலே டபுள் டேப் பண்ண சி டைப் ஆகும். பாருங்க டி. இப்போ நான் டபுள் டேப் பண்ணி டைப் பண்ணேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் அதே வாய்ஸ் இன்புட்
இது ஆக்டிவேட் ஆகல. அதே delete பட்டனு delete, இது ஆக்டிவேட் ஆகல. ஓகேங்களா? see இப்போ deleted, நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம். அது வந்துட்டு உங்களுக்கு டபுள் டேப்பில் எல்லாமே ஈவன் டயல் கீபோர்டு கூட உங்களுக்கு டபுள் டேப்லேயே ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் டிக் பண்ணி பார்க்கலாம். recent, One UI Home, Android Accessibility Suite Top, Advanced Settings, Audio, Head, Navigator, Advanced, Reduce Window Now, Typing Preference, Typing Ticked, Hold Tick, ஓகே, Advanced Settings, இப்போ நான் ரெண்டாவது ஆப்ஷன் டிக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது ரெண்டாவது ஆப்ஷன் டிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு லெட்டர்ஸ் கீ மட்டும் டைப் பண்ணுறேன். WhatsApp, showing English US, QWERTY, இப்போ பாருங்க லெட்டர்ஸ் கீ மேலே கை வச்சுன்னா டைப் ஆகும். A, capital A, B, B, C, C, S, S, ஓகேங்களா? delete, S deleted, D, D, பாருங்க லெட்டர்ஸ் கீ மேலே கை வச்சு டைப் ஆச்சு. அதே பாருங்க Enter, நியூ லைன் அது மேலே கை வச்ச டைப் ஆகலை. அதே symbol keyboard, சிம்பிள் கீபோர்டு மேலே கை வச்ச டைப் ஆகலை. வாய்ஸ் இன்புட் பார்க்கலாமா? send, button, use voice typing, window English US, QWERTY, இது எனக்கு டைப் ஆகலை. இப்போ பாருங்க Enter, நியூ லைன் மேலே கை வச்சு and new line, டைப் பண்ணுனாக்கா நியூ லைன் டைப் ஆச்சு. ஓகேங்களா? capital L, delete, L deleted, இப்போ பாருங்க C deleted, எனக்கு இப்போது லெட்டர்ஸ் கீ மட்டும் டைப் ஆச்சு. ஆனால் நியூ லைன் சிம்பிள் கீபோர்டு இப்போ பாருங்க settings, செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகாது. அதே மாதிரி GIF keyboard, இதெல்லாமே sticker keyboard, டபுள் டேப்பில் ஒர்க் ஆகிற எலிமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு மூணாவது ஆப்ஷன் பார்ப்போம். recent, One UI Home, Android Accessibility Suite, Advanced Settings, Reduce with, Typing Prep, hold finger to select any key, then lift, இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணலாமா? Advanced Settings, இந்த ஆப்ஷனை இப்போ நான் மூணாவது ஆப்ஷன் டிக் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு எல்லா கீஸும் சிங்கிள் டேப்பில் ஒர்க் ஆகிற மாதிரி. ஓகேங்களா? plus, WhatsApp, message, edit box, showing இப்போ English பாருங்க US, நான் QWERTY, ஃபஸ்ட்டு வாய்ஸ் இன்புட் மேலே கை வைக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்மளுக்கு வாய்ஸ் இன்புட் ஆக்டிவேட் ஆகலை. use voice typing, window English US, QWERTY, இப்போ பாருங்க voice input stopped, keyboard hidden, okay, வாய்ஸ் இன்புட் ஆக்டிவேட் ஆச்சா? நெக்ஸ்ட்டு enter, new line, நியூ லைன் டைப் ஆச்சா? space, ஸ்பேஸ் symbol keyboard, open features menu, showing பாருங்க more symbols mode, space, இதெல்லாமே எனக்கு delete, space, சிங்கிள் deleted, டேப்பில் ஒர்க் delete, ஆகுது. space, ஓகேங்களா? delete, இதெல்லாமே எனக்கு சிங்கிள் டேப்பில் ஒர்க் ஆகுது. எங்கே கை வச்சாலும் எனக்கு சிங்கிள் டேப்பில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதே நான் இப்போது ஆக்சசிபிலிட்டி டச்சில் யூஸ் பண்ணேன். அதாவது நம்ம பிளைண்ட் ஓகேங்களா விஷுவல் எம்பேர்டு டைப் பண்ணுற மாதிரி பார்த்தோம். இதே லோ விஷனாக இருக்கட்டும் சைட்டடாக இருக்கட்டும் என்ன ஆசைப்படுவாங்கன்னா ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண ஆசைப்படுவாங்க. அது எப்படி? ஆனால் இந்த டாக் ஒர்க் பயன்படுத்தி நம்ம ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணலாம். அதாவது recent, One UI Home, keep Android accessibility, advanced set, developer, privacy policy, develop keyboard shortcut, touch and hold, typing preference, hold finger to select any key, then lift, 10 of 15, இந்த டைப்பிங் ப்ரெஃபரன்சஸ்ன்னு இருக்கா. அதுக்கு அடுத்து touch and hold delay when typing, 0.5 seconds, 11 of டச் 15, ஆன் ஹோல்ட் டிலே வென் டைப்பிங்னு இருக்கா. இது டிஃபால்ட்டாக உங்களுக்கு 3 செகண்டில் இருக்கும். ஓகேங்களா? touch and ticked, 0.5 seconds, 0.5 செகண்ட். இப்போ நான் வந்துட்டு 0.5 செகண்டில் டைப் பண்ணேன். ஓகேங்களா? இது வந்துட்டு நார்மல் பீப்புள்ஸ் அதாவது சைட்டட் டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணலாம். ஓகேங்களா? 1 second, 1 செகண்ட்னாக்கா நீங்கள் ஒரு லெட்டர் மேலே கை வச்சு ஒரு செகண்ட் கழிச்சு தான் அந்த லெட்டரே டைப் ஆகும். ஓகேங்களா? 2 seconds, 2 செகண்டுன்னு இருக்குது. இந்த 2 செகண்ட் டிக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு லெட்டர் மேலே கை வச்சு 2 செகண்ட் கழித்து எடுத்தால் தான் உங்களுக்கு டைப் ஆகும். ஓகேங்களா? இல்லை கை வச்ச உடனே டைப் ஆகும். இருந்தாலும் நீங்கள் அந்த லெட்டர்ஸ் தேடும்போது இப்போ ஏ மேலே கை வைக்கிறீங்கனாக்கா அந்த ஏ டைப் ஆகிடும். ஆனால் அந்த ஏ மேலே கை வச்சு ஹோல்டு பண்ணும்போது அது என்ன ஆகும்னா ஆல்டர்னேட் வந்துடும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் ஏ மேலே கை வைக்கிறப்ப ஏ டைப் ஆகாமல் அந்த ஃபோக்கஸ் அங்கேயே தான் இருக்கும். அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி டைப் பண்ணிக்க முடியும். 2 செகண்ட். 3 ஓகே, seconds, default, டிஃபால்ட்டாக 3 செகண்டில் இருக்கும். ஒரு லெட்டர்ஸை நீங்கள் 3 செகண்ட் மட்டும் நீங்கள் லிஃப்ட் பண்ண முடியும். அதாவது அது மேலே ஃபோக்கஸ் வைக்க முடியும். ஆனால் அது டைப் ஆகாது, ஆக்டிவேட் ஆகாது. ஓகேங்களா? 5 seconds, 5 செகண்டுன்னு இருக்குது. கடைசியாக 5 செகண்ட் மட்டும் இருக்குது. இவ்வளோ தான் லாஸ்ட். ஓகே, 3 seconds, என்னை default, பொறுத்தளவுக்கு 2 நம்மளுக்கு இந்த 2 செகண்ட் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பிளைண்ட் யூசர்ஸ்க்கு 2 செகண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு லோ விஷனாக இருக்கிறீங்க நார்மலாக இருக்கிறீங்கனாக்கா 0.5 செகண்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா?
0.5xல டைப் பண்ணுறப்ப வெரி ஃபாஸ்ட்டாக நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். இந்த டைப்பிங் செட்டிங் எப்படி இருந்தது அப்படின்றத லைக் மூலிமா தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணுற மூலிமா யூடியூப்பே இந்த வீடியோவை டாக்பேக் யூசர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷனுங்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அதில் வர ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாங்கள் போடுற எல்லா டாக்பேக் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் பாய், டேக் கேர், see you.